Hi, NEET previous year questions in chemistry. Chapter 14 amines previous year questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 31. The action of nitrous acid on an aliphatic primary amine gives அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு aliphatic primary amine நீங்கள் எடுத்தீங்கன்னா RNH2 R aliphatic நம்ம எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் HNO2 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா RN2Cl ஃபார்ம் ஆகும் அண்ட் விச் இஸ் அன்ஸ்டேபிள். இம்மிடியேட்டாக நமக்கு அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ்னால என்ன ஆயிருன்னா இது உடஞ்சி இட் வில் ஃபார்ம் ROH ப்ளஸ் N2 ப்ளஸ் HCl அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட், ஸோ அப்போ ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் சி தான் அது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டர் இஸ் ராங் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இண்டிகேட்டர்னு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த்து. அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பென்சோயிக் ஆசிட் தான் மோர் அசிடிக்கு, அடுத்து ஃபீனால், அடுத்து சைக்ளோஹெக்சனால். ஏன்னா ஃபீனாலில் நமக்கு என்ன இருக்கும், ரெசனன்ஸ் ஸ்டெபிலேஷன் இருக்கும், அந்த சைக்ளோஹெக்சனாலில் அது இருக்காது ஃபினாக்சைடு அயனுக்கு. அதனால் இந்த ஆர்டர் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், பேசிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் சைக்ளோஹெக்சைலமைன் பென்சாமைடு இருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா அரோமேட்டிக் அமீன்ஸ் அதாவது அனிலின்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஸ் பேசிக்காக இருக்கும். காரணம்னா ரெசனன்ஸில் அந்த எலக்ட்ரானை உள்ளே கொடுத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே வந்துருக்கணும், இது இங்கே வந்துருக்கணும். ஸோ ஆர்டர் ராங்காக இருக்கிறது பி தான். ஸோ இதுதான் நமக்கு ராங்காக இருக்கிறது. மற்றது பாருங்கள், ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ப்ரோபோனாயிக் ஆசிட். ஆசிட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீசஸ், அசிடிக் ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஃபார்மிக் ஆசிடில் ஒரே ஒரு கார்பன் அண்ட் இங்கே நமக்கு என்ன இருக்குது, 2 கார்பன், இங்கே 3 கார்பன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டே வந்துடும். அடுத்து பாருங்கள், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வரும்போது அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், அடுத்து இங்கே குளோரின், அடுத்து ப்ரோமின். ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு என்னது, ராங் ஒன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் கார்பைல் அமீன் ரியாக்ஷன் we need hot alcoholic KOH and ஹாட் ஆல்கஹாலிக் KOH நமக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கார்பைல் அமீனுக்கு. அதுக்கப்புறம் என்ன வேணும், ஒரு பிரைமரி அமீனும் குளோரோஃபார்ம் வேணும். ஸோ இந்த சீக்வன்ஸ் இதோட நமக்கு போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை கேட்டாங்க. ஸோ குளோரோஃபார்மும் பிரைமரி அமீனும் நமக்கு வேணும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டயோசோனியம் சால்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் வில் பி மோஸ்ட் ஸ்டேபிள் டயோசோனியம் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன்னா இங்கே நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஆக்சுவலாக இது ப்ளஸ் ஐ கொடுக்கும், பட் ஆனால் ஸ்டெபிளைஸ் பண்ணாது. அண்ட் இங்கேயும் அதே தான், இந்த கேஸ்லேயும் அதே தான். பட் இங்கே நமக்கு டேரெக்டாக பென்சின் அட்டாச் ஆகிருக்கனால இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ மோஸ்ட் ஸ்டேபிள் யாருன்னா இந்த பென்சின் டயோசோனியம் குளோரைடு தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், கிவன் நைட்ரஜன் காம்பவுண்ட் கண்டெய்னிங் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஏ react with SnCl, HCl. HClன்றது ரிடக்ஷன் ஏஜென்ட்டு. ஸோ பை ஃபாலோடு பை HNO2 போட்டாங்கன்னா அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் பி கிடைக்குது. பி ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஃபீனால் ஃபார்ம்ஸ் அ பியூட்டிஃபுல் கலர்டு காம்பவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீனாலோட போடும்போது கப்ளிங் ரியாக்ஷன் போகுது. அப்போ கண்டிப்பாக அது அனிலின் பென்சின் டயோசோனியம் குளோரைடோட ரியாக்ஷன் தான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா NO2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஆன்சர் வந்து ஏ வந்து NO2 தான். இப்போ இதில் நான் வந்து டின் HCl போகிறேன். டின் HClனாலே அது NO2 ரிடக்ஷன் தான் நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், NH2. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், HNO2. ஸோ டயோசோனியம் குளோரைடு ஃபார்மேஷன். அப்போ என்ன ஆகும், நமக்கு பென்சீன் டயோசோனியம் குளோரைடு N ட்ரிபிள் பாண்ட் N அண்ட் இது மேலே ப்ளஸ் இங்கே என்ன நமக்கு Cl மைனஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபீனாலில் ட்ரீட் பண்ணுறோம். அண்ட் இதை ஃபீனாலோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஸோ இங்கே OH அண்ட் இது ஃபீனால் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சும் இந்த Cl நமக்கு என்ன ஆயிரும், HCl வெளியே போயிட்டு இட் வில் கிவ் அ கப்புள்டு ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இங்கே N, இங்கே டபுள் பாண்ட் N, அகெயின் இங்கே நேரம் நமக்கு ஃபீனால் ரிங்கு நமக்கு இங்கே கப்பல் ஆயிடுது. இங்கே நேரம் நமக்கு OH இருக்குது. ஸோ இது என்னது, நமக்கு ஒரு ஆரஞ்சு டை, ரெட் ஆரஞ்சு டை. ஸோ பியூட்டிஃபுல் கலர்டு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்னது, ரெட் ஆரஞ்ச் டை. ரைட், ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் த ப்ராடக்ட் ஏ இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கப்ளிங் ரியாக்ஷன் தான். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த Clலும் நம்ம கப்பலாகி வெளியே போயிடும். இப்போ வெளியே போனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத பாருங்கள், என்ன N டபுள் பாண்ட் Nன்னு கப்பல் ஆயிரும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு NH2 அப்படின்னு வரும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. இது வந்து எல்லோ கலர் டை. இது எல்லாமே கப்ளிங் ரியாக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லோ கலர் டை. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. N2Cl எடுத்து ஏ போட்டோன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த N2Cl நமக்கு இங்கே இல்லாமல் போயிடுது. அப்போ இது வந்து பென்சினாக மாறிடுது ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதில் HCSO4 போட முடியாது, ஏன்னா H2SO4 ஹைட்ராலசிஸ் தான். அண்ட் இதுவும் ஹைட்ராலசிஸ். அகெயின் இங்கே ஹைட்ராலசிஸ் பண்ணால் ஃபீனால் தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் Cu2Cl2 போட்டிங்க அப்படின்னா நமக்கு குளோரின் ஆட் ஆகும்.
ஸோ அப்போ இந்த மூணுலேயே வராது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் பென்சீனில் இங்கே மேலே இங்கே ஒரு NO2 அண்ட் இங்கே Br இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது N2 ப்ளஸ் இங்கே Cl மைனஸ் இருக்குது ரைட். அண்ட் இதில் வந்து நான் இப்போ H3PO2 அண்டு H2O போட்டேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 2 H2 இருக்கு இல்லையா, அதில் கூட 2 H நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இங்கேயும் ஆட் ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா இங்கே NO2 அண்ட் இங்கே நமக்கு என்ன இருக்குது Br ப்ளஸ் N2 ப்ளஸ் HCl போயிடும். அண்ட் இந்த ஆக்சிஜனில் இருந்த ஒரு O என்ன ஆகிரும்னா பாஸ்பரஸோட போய் அட்டாச் ஆயிரும். ஸோ இட் வில் கிவ் H3PO3 ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் aniline in a set of the following reactions yielded a colored compound கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு NaNO2 போடுறாங்க. ஸோ அப்போ நேரம் நமக்கு இது N2Cl மாறும். இப்போ இங்கே நேரம் N ட்ரிபிள் பாண்ட் N அண்ட் இது மேலே ப்ளஸ் இங்கே Cl மைனஸ். இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷனோட இந்த எக்ஸுக்குரிய ஆன்சர் ரைட்டுங்களா. அடுத்து NN டைமெத்தில் அனிலின் ஆட் பண்ணுறாங்க. ஸோ NN டைமெத்தில் அனிலின்னு நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ ஏன்னா நமக்கு N இங்கே CH3 இங்கே CH3. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் நமக்கு HCl வெளியே போயிடுது. ஸோ இது இங்கே அட்டாக் பண்ணுது, இது இங்கே பாண்ட் ஆயிடுது. அப்போ நமக்கு என்ன ஆயிரும் கப்புள் ஆகி நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். என்னாச்சு நமக்கு N இங்கே CH3 இங்கே CH3 வரும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஏ தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அனிலின் இன் அ செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் yielded a ப்ராடக்ட் D. ஸோ டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அனிலின்லேருந்து ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏ பார்த்தீங்கன்னா NaNO2 அனிலினில் போட்ட உடனே நமக்கு அது HNO2 தான் என்ன மாறிடும் N ட்ரிபிள் பாண்ட் N ப்ளஸ் வந்து Cl மைனஸ் ஆகிடும். ஸோ இதுதான் நமக்கு ஏ ரைட்டுங்களா. ஸோ அந்த ஏல அடுத்து என்ன ஆட் பண்ணுறாங்க CuCN ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகும் நமக்கு சயனைடு உள்ள ஆட் ஆகும் ரைட். ஸோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் அப்போ என்ன ஆயிரும் இந்த இடம் Cn ஏன்னா இங்கே க்ளீவ் ஆகிட்டு என்ன ஆயிரும் நமக்கு இது N2 வெளியே போயிடும் ப்ளஸ் N2 ப்ளஸ் HCl ஆர் CuCl. பட் இங்கே HCN கொடுக்கணும், கொடுக்கல. ஸோ CuCl எழுதிக்கலாம், பை ப்ராடக்ட் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது என்ன பண்ணணும்னா H2 போட்டு நிக்கல் போட்டு ரிடக்ஷன் பண்ணுறாங்க ரைட்டா. அண்ட் CNஐ ரிடக்ஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு ப்ரைமரி அமீன் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு இது CH2 NH2 அப்படின்னு மாறிடும் ரைட்டா. ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன மாறும் அப்படின்னா இது C அண்டு D பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்ன ஆட் பண்ணுறாங்க HNO2 ஆட் பண்ணுறாங்க நைட்ரஸ் ஆசிட். ஸோ அப்போ இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அகெயின் N2Cl. பட் இந்த தடவை இது நமக்கு எப்படி இருக்குன்னா அலிஃபேட்டிக்காக இருக்கும். அது இங்கே N ட்ரிபிள் பாண்ட் என்ன இங்கே Cl இது ப்ளஸ்ன்னு இருக்கும். அண்ட் இது அன்ஸ்டேபிள். அப்போ என்ன பண்ணுவோம் இருக்கக்கூடிய வாட்டரில் இது உடனே ரியாக்ட் ஆகிட்டு ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும் CH2 இது OH மாறிடும் அண்ட் மைனஸ் N2 வெளியே போயிடுது நமக்கு அண்ட் மைனஸ் HCl வெளியே போயிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சராக கிடைக்கும் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Aniline is reacted with bromine water and the resulting product is treated with aqueous solution of sodium nitrate னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனிலின் எடுத்துக்கலாம். இங்கே NH2 அண்ட் இது என்ன பண்ணுறாங்க புரோமின் வாட்டர் போடுறாங்க. அப்போ நமக்கு ட்ரைப்ரோமோ டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ இங்கே NH2 இருக்கும் அண்ட் ஆர்த்தோலையும் Br இருக்கும், பேராலையும் அகைன் இந்த ஆர்த்தோலையும் Br இருக்கும். ஸோ ட்ரைப்ரோமோ டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் இதில் என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா NaNO2 HCl ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பென்சின் டையோசோனியம் குளோரைட் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இங்கே N ட்ரிபிள் பாண்ட் N இங்கே ப்ளஸ்ஸு இங்கே Cl மைனஸ் இங்கே Br இங்கேயும் Br இங்கேயும் Br. அடுத்ததில் என்ன பண்ணுறாங்கன்னா கன்வெர்டட் இன்டு எ ட்ரைஃப்ளூரோபோரேட்டாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க ஆடிங் HBF4 அப்போ மைனஸ் HCl வெளியே போயிட்டு இங்கே நமக்கு என்ன வந்துடும் N ட்ரிபிள் பாண்ட் N இங்கே மேலே ப்ளஸ்ஸு இங்கே என்ன வந்துடும் BF4 மைனஸ் வந்துடும் ரைட். அண்ட் இங்கேயும் Br இங்கேயும் Br அண்ட் இங்கேயும் Br. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அடுத்து என்ன பண்ணுறாங்க
ஹீட்டட் அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ, அத ஹீட் பண்ணும்போது, இந்த இடம் பிரேக் ஆயிட்டு, ஒரு எஃப் இங்க ஆட் ஆயிரும். மிச்சம் இருக்கக்கூடியது அப்படியே வெளிய போயிரும். அப்ப பாருங்க. இங்க எஃப், இங்க ஒரு பிஆர், இங்க ஒரு பிஆர் அண்ட் இங்க ஒரு பிஆர் பிளஸ் பிஎஃப்3 ரைட்? பிளஸ் என்2 நமக்கு வெளிய போயிரும். ரைட்டா? ஸோ, அவ்வளோதான். அப்ப என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? 246 ட்ரைப்ரோமோ ஃப்ளூரோபென்சீன் ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ, ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நைட்ரோ காம்பவுண்ட் டஸ் நாட் ரியாக்ட் வித் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, எந்த காம்பவுண்ட் இதில நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்? நைட்ரஸ் ஆசிடோட இதில நம்ம ரியாக்ஷன் போட்டாலே ஆல்ஃபா கார்பன், அதாவது ஆல்ஃபா கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ, இங்க இருக்கு இல்லையா? இந்த ஹைட்ரஜன் இருந்தா மட்டும் தான் இது என்ன ஆகும் நமக்கு நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் ஆகும். அப்ப எங்க இல்ல பாருங்க, ஆப்ஷன் சி இல்ல. ஸோ, அப்ப இது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகாது, ரியாக்ஷன் போகாது. அப்ப ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Nitrobenzene on reaction with the concentrated nitric acid and H2SO4 at 80 to 100 degree Celsius form which are the following compound கேட்டிருக்காங்க. ஸோ, நைட்ரோபென்சீன் அப்படின்றது ஒரு மெட்டா டைரக்டர் அண்ட் இட் இஸ் அ டீஆக்டிவேட்டிங் ஆல்சோ பென்சீன் ரிங். ஸோ, இதில திரும்பவும் நான் வந்து நைட்ரேஷன் போடுறேன். கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போடுறேன்னா, இது ஒரு மெட்டா டைரக்டர். அப்ப வரக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு எப்படி இருக்கும்? மெட்டா சப்ஸ்டிட்யூட்டட் ப்ராடக்ட்டா இருக்கும். அப்ப இங்க NO2, இங்க NO2. பட் நம்பரிங்ல குடுத்துருக்காங்க. அப்ப இது 1, இது 2, இது 3. அப்ப 1,3 டைநைட்ரோபென்சீன் ஃபார்ம் பண்ணும். ஆப்ஷன் டில இருக்கு ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். விச் இஸ் த ப்ராடக்ட் அப்டைன்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்? நைட்ரோ காம்பவுண்ட் எடுத்து ஜிங்க் போட்டு அம்மோனியம் குளோரைட் போட்டு ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது வந்து நமக்கு ஒரு மைல்டான ஒரு ரியேஜென்ட் தான் இந்த ரிடக்ஷன். அப்ப இதில என்ன ஆகும்னா 4 ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜன் கிட்டயும், இன்னொரு ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் கிட்டயும் போய் ஆட் ஆயிரும். அதாவது இந்த மாரி NH, OH 2 ஹைட்ரஜனா மிச்சம் 2 ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா, வாட்டரோட நமக்கு வெளிய வந்துரும். வாட்டரா வெளிய வந்துரும். எங்க இருக்க O, இங்க இருக்கக்கூடிய ஒரு Oவ எடுத்துட்டு வெளிய வந்துரும். ஸோ, அப்ப என்ன ஆயிரும் நமக்கு இங்க NH, OH ஃபார்ம் ஆகும். எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. ரைட்? ஸோ, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து எங்க இருக்குன்னு பாருங்க. C ட்ரிபிள் பாண்ட் N குடுத்துருக்காங்க. CH3 MgBr போட்டிருக்காங்க சயனைட்ல. ஸோ, இந்த ரியாக்ஷன நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இருந்தாலும் நமக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க OCH3 இருக்கு. அண்ட் இங்க நம்ம என்ன ஆட் பண்றோம்? CH3 MgBr ஆட் பண்றோம். இந்த CH3 மைனஸ் அட்டாக் பண்ணும். ஏன்னா, இது மேல தான் டெல் பிளஸ், நைட்ரஜன் மேல டெல் மைனஸ் இருக்கும். அண்ட் மத்த மைனஸ் குரூப் அப்படியே கார்பன் நைட்ரஜனோட அட்டாச் ஆக போகுது. இப்ப பென்சீன் ரிங் அண்ட் இங்க OCH3 இருக்கு. இங்க என்ன ஆயிடுது இப்ப நமக்கு? CH3 டபுள் பாண்ட் N MgBr அப்படின்னு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ, இப்ப இந்த இடத்த ஹைட்ராலைஸ் பண்ணணும்னா, இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H. ஏன்னா, இது மேல தான் பிளஸ் இருக்கு. அகைன் இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H. ஸோ, அது NH2வா வெளிய போயிரும். அண்ட் ஒரே கார்பன்ல 2 OH அன்ஸ்டேபிள் அப்படின்றதுனால, அதில என்ன ஆயிரும், ஒண்ணு வாட்டரா வெளிய போயிட்டு, இட் வில் ஃபார்ம் அ கீட்டோன். இந்த இடத்துல என்ன ஆயிரும் நமக்கு? கீட்டோன் ஃபார்ம் ஆயிரும். இங்க OCH3 இருக்கு. ரைட்டா? அண்ட் பிளஸ் இன்னொரு குரூப் வெளிய போறது என்னது? NH2 MgBr நமக்கு வெளிய போயிரும். அப்ப அந்த கீட்டோன் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ, ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ, இதுதான் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், தி லாஸ்ட் கொஸ்டின் இன் தி PYQ. Which product is formed when acetonitrile is hydrolyzed partially with concentrated HCl குடுத்துருக்காங்க. அசிட்டோநைட்ரைல் எடுத்துக்கலாம். ஸோ, அசிட்டோநைட்ரைல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, CH3 C ட்ரிபிள் பாண்ட் N. இத பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு வாட்டர் மாலிக்யூல் போடுறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு டெல் பிளஸ், இங்க டெல் மைனஸ். அப்ப பிளஸ்ல என்ன பண்ணிக்கோங்க நீங்க? OH ஆட் பண்ணுங்க. அண்ட் இங்க டபுள் பாண்ட், இங்க NH இருக்கும். ஸோ, இதுதான் ஃபார்ம் ஆகும். அடுத்து என்ன ஆகும்னா, ரீஅரேஞ்ச்மென்ட். ஸோ, இந்த H இங்க போயிட்டு இங்க டபுள் பாண்ட் இங்க வரும். ரைட்டா? அப்ப என்ன ஆயிரும் நமக்கு இந்த இடத்துல CH3 ஆ C டபுள் பாண்ட் O. இதனால நமக்கு NH2 அப்படின்னு வரும். ஸோ, அசிட்டமைட் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ, அசிட்டமைட் தான் அதுக்கு ரைட் ஆன்சர். ரைட்? ஸோ, எல்லா PYQவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் யூனிட்ட நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.